கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 7வது ஊதியக்குழு நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் பங்கேற்று ஸ்டாலின் அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். ஏழாவது ஊதியக்குழுவினுடைய நிலுவைத் தொகைகள் அண்ணாமலை பல்கலைக்கழக ஆசிரியர்களை தவிர மற்ற அனைவரும் பெற்றுவிட்ட நிலையில் அண்ணாமலை பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கு மட்டும் கிடைக்காத சூழலில் அதனை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டார கல்வி அலுவலர் மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கான பயணப்படி மற்றும் வருமான வரி விலக்கை அளிக்க மறுப்பதை கண்டித்து ஆசிரியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாத்தம்பாடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் இருவருக்கும் அரசால் வழங்கப்படும் வரி விலக்கு உள்ளிட்டவற்றிற்கு நத்தம் வட்டார கல்வி அலுவலர் ஒப்புதல் வழங்காமல் இருந்துள்ளார். இதனை கண்டித்து 10க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சியோடு ஆதனூர் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. நகராட்சிகளின் அருகே உள்ள கிராம ஊராட்சிகளை இணைக்க ஸ்டாலின் அரசு வரைவு பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஆதனூர், நெய்விளக்கு மற்றும் கடிநெல்வயல் உள்ளிட்ட 5 ஊராட்சிகளை வேதாரண்யம் நகராட்சியுடன் இணைப்பதை திரும்பப் பெற கூறி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. நகராட்சியோடு இணைக்க கூடாது என்று நாங்கள் வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலும் தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கைகளை செவிகொடுக்காத காரணத்தினாலே நாங்கள் இன்று காத்திருப்பு போராட்டத்தை துவக்கி இருக்கிறோம். இந்த காத்திருப்பு போராட்டம் என்பது எங்களுடைய தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும். தமிழக அரசு இந்த ஆதனூர் ஊராட்சியை நகராட்சியோடு இணைப்பு இல்லை என்று சொல்லுகிற வரை எங்களுடைய போராட்டம் இருக்கும். அதையும் மீறி இணைக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டால் தேர்தல் புறக்கணிப்பு உட்பட பல்வேறு அகிம்சை வழி போராட்டங்களை இந்த மக்கள் எதற்கும் துணிந்து செய்ய தயாராக இருக்கிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கிராமங்களுக்கு இடையே நடைபெறவிருந்த சமாதான கூட்டம் ரத்தானதால் ஒரு தரப்பினர் சாலை மறியலில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். குறுந்தோடை ஐயனார் கோவிலுக்கு சிவராத்திரி அன்று பால்குடம் மற்றும் காவடி எடுப்பது தொடர்பாக 6 கிராமங்களைச் சேர்ந்த 9 சமுதாய மக்களுக்கும் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த ஒரு சமுதாய மக்களுக்கும் இடையே பிரச்சனை இருந்தது. இது தொடர்பாக திருமயம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற இருந்த சமாதான கூட்டத்திற்கு ஒரு தரப்பினர் வராததால் 6 கிராமங்களைச் சேர்ந்த 9 சமுதாய மக்கள் சாலை மறியலில் ஈடுபடப் போவதாக அறிவித்தனர். திண்டுக்கல் விரைவு மகிழா நீதிமன்றம் போக்சோ வழக்கில் கைதான ஒருவருக்கு தீர்ப்பு வழங்கியது. கடந்த ஆண்டு சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் சம்பப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்பவர் போக்சோ வழக்கில் பிடிபட்டார். இந்த வழக்கில் திண்டுக்கல் விரைவு மகிழா நீதிமன்ற நீதிபதி 27 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 15,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் இந்த ஆண்டில் 9 போக்சோ வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது.